ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேரோஸ் கிச்சன் டேஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி எல்லோருக்கும் தெரிஞ்ச கீரை மசியல் எப்படி ஒரு ஒன் பாட்டில் ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை பொதுவாக பேபிஸ்க்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம நிறையா கொடுத்துருப்போம். அதனால் நம்ம இன்றைக்கி சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணலாங்கிறத பேசிக்கிட்டே சமைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒன் பாட் டிஷ்ஷு. ஸோ நம்ம குக்கரில் இன்றைக்கி பற்ற வச்சுட்டு நமக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது எல்லாமே ஒன் பாட்டு. நம்ம எல்லாமே வதக்கிறது எல்லாமே இதே ஒரே பாட்டில் தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி அரைக்கீரை எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொதுவாக அரைக்கீரை கீரை கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். எண்ணெய் காஞ்சோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் போடுறோம். சீரகம் போடுறதுனால குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஈஸியாக ஆகும், அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும். ஸோ அதனால் சீரகம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். சீரகம் வதங்கின விட்டு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் ரொம்ப சேர்க்க தேவையில்லை. வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா உங்களோட கீரை மசியல் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லைமியாக ஆகிடும். ஸோ வெங்காயம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஃப்ளஷ் எடுத்துகிட்டு தோலோடு மட்டும் நான் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது கூட கொஞ்சம் பூண்டு, அப்புறம் காரத்துக்கு சின்ன பச்சை மிளகாய் போடுறேன். பூண்டு நமக்கு தெரியும், ஏற்கனவே குழந்தைங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும். உப்பு பொதுவாக சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறப்பலேருந்து நம்மளுக்கு 1 இயர் வரைக்கும் குழந்தைங்களுக்கு நிறைய உப்பு சேர்க்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்களோட கிட்னி உப்பை நம்ம யூரின்லேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உப்பு நீங்கள் கம்மியாக சேர்க்கணும். ப்ளஸ் ஹனி பிலோ 1 இயர் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கவே கூடாது. இப்போ கீரையை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுறேன். ஸோ குழந்தைங்களுக்கு பொதுவாக ஃபுட்டு கொடுக்கும்போது மிக்சிலெலாம் அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம டீத்துக்கு இருக்கிற அதே சக்தி குழந்தைங்களோட ஈறு இருக்கு இல்லையா, கம்ஸ், அவங்களுக்கு அதை மெல்லக்கூடிய ஸ்ட்ரென்த் அந்த கம்ஸுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக வேக வச்சு கொஞ்சம் அப்படியே கையிலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எந்த வெஜிடபிள்னாலும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நான் என் பொண்ணுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ 1 இயரில் அவள் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் நம்ம சாப்பிட்ற மாதிரி அழகாக சாப்பிடுவா. இப்போ தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். தண்ணி நிறைய ஊற்றினீங்கன்னா உங்களோட மசியல் வாட்டரி ஆகிடும், தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 விசிலுக்கு வைக்க போகிறேன். ஜஸ்ட் 2 விசில்ஸ். நம்மளோட கீரை மசியல் டக்குன்னு ஃபட்டாஃபட்டுன்னு ரெடி ஆக போது பாருங்கள். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மத்து வச்சு கடைஞ்சாலும் ஓகே, இல்லை மிக்சியில் வச்சு அரைச்சாலும் ஓகே. நான் இன்றைக்கி மிக்சியில் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சிட்டு இதை நீங்கள் நெய் போட்டு சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃபுட்டு நிறையா ரிச்ஃபுல்லான ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அயன்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ கீரையில் நமக்கு ஏற்கனவே தெரியும் அயன்ஸ் ரொம்ப இருக்குது. பாருங்கள், நம்மளோட கீரை மசியலுக்கான இது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொடுக்கலாம். பாருங்கள், இது ஈஸியாக ரொம்ப செய்யக்கூடியது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேரோஸ் கிச்சன் டேஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.